கண்ணீரோடும் அழுகையோடும் இன்று அஞ்சலி செலுத்துகின்ற கூட்டத்திலே செம்மாந்திருக்கின்ற கவிஞர் மக்கள், அறிஞர்கள் தனக்கு அன்பன் தமிழன்பன் என்பதை நிலைநாட்டுகின்ற வகையில் அஞ்சலி செலுத்தி இருக்கின்றீர்கள். அவரிடத்திலே பழகியவர்கள் இங்கே வந்து தன்னுடைய அஞ்சலியை செலுத்தியிருக்கிறார்கள். இங்கே இருக்கிற அனைவருமே அவரிடத்திலே அன்பும் பாசமும் பற்றும் ஒருங்கே இணைந்து செயல்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை இங்கே நான் அறிவேன். காலையில் கூட அமிர்த தமிழ் ஆய்வரங்கம் மூலமாக காலை ஐயாவிற்கு அஞ்சலி கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் கலந்து இருந்தவர்கள் வந்திருக்கின்றார்கள். நம்முடைய ஞான ரவிச்சந்திரன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். ஐயாவிடத்தில் பழகின்ற பல பேர்களிலே நானும் ஒரு சிறு துணி. எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு என்னவென்றால், அவரை பல கூட்டங்களுக்கு அழைத்துச் செல்கின்ற வாய்ப்பு எனக்கு கிட்டியது. நான் ஒரு சாரதியாக. அவர் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்வார். நானே தொலைபேசியிலே அவர் எங்கேயாவது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதானால் உடனே தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு, ஐயா நான் வருகிறேன், உங்களை அழைத்துச் செல்கிறேன் என்று சொல்வது உங்களுக்கு சிரமமே வேண்டாம், நான் இப்படியாவது சென்று விடுகிறேன் என்று சொல்வார்கள். இருந்தாலும் அவரை நான் இப்படியாவது அழைத்து செல்கின்ற எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்த காரணத்தினாலே, ஒரு பெரும் தமிழை நாம் அழைத்து செல்கிறோம் என்ற உணர்வு என்ற காரணத்தினாலே அவரை பல கூட்டங்களுக்கு நான் அழைத்து சென்றிருக்கிறேன். அந்த வகையில் பல நேரங்களில் ஐயா இடத்திலே பழகின்ற பொழுது, பேசுகின்ற பொழுது பல அனுபவங்கள் எனக்கு கிடைத்திருக்கிறது. காலையிலே கூட சொன்னேன், மதுரையிலே நான் ஐயாவை பார்க்கிற போது, அவர் மதுரையிலிருந்து தொடர் வண்டியில் இருந்து இறங்கி கீழே நடந்து வந்து கொண்டிருந்த போது ஒருவர் ஓடர் வந்து, ஜெகதீஷா எப்படி நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டார். அதை பார்த்து ஐயா அவருடைய மாணவபுரத்தில் இருந்த நண்பர், ஜெகதீஷா நன்றாக இருக்கிறார் என்று கேட்டபோது அவர் நான் தெரிவித்து போனேன். ஐயா இந்த பெயர் உனக்கு எப்படி அப்படின்னு கேட்டேன். என்னுடைய இயற்பெயர் அதுதான் என்று சொன்னார். நீங்கள் இந்த பெயரை எப்படி யார் மாற்றினார்கள், யார் மாற்றி வைத்தார்கள் என்று கேட்ட பிறகு, நான் தமிழுக்கு உரியவன், நான் தமிழை நேசிப்பவன், நான் தமிழுக்கு அன்பன், அதனாலே நானே என்னுடைய பெயரை தமிழன்பன் என்று வைத்துக்கொண்டேன் என்று அவர்கள் சொன்னார்கள். இது மிகப்பெரிய, மற்றவர்களெல்லாம் பல பேர் புனைப்பெயராக வைத்துக் கொள்வதெல்லாம் மற்றவர்கள் சொல்லுகின்ற பெயராக அது இருந்தது. ஆனால் அவர்கள் தானே எனக்கு சூட்டிய பெயர் என்று அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, தமிழ் மீது அவர் கொண்டிருந்த பாசம் பற்று எப்படி இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். அந்த வகையிலே ஐயா அவர்கள், நம்ம ஜலால் அவர்கள் இங்கே சொல்லுகின்ற போது, அவருடைய ஜலால் அவர்கள் எந்த ஒரு கவிஞராலும் சரி, அவர் கவிஞர் என்று ஒருவர் இயற்கை எழுதிவிட்டால் அங்கே ஜலால் இருப்பார். ஜலாலினுடைய பண்பு எந்த கவிஞரையும் அவர் விட்டு வைக்கவே இல்லை. அவர் இருக்கிறது வடச்சென்னையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பெரும்பாலானவர்கள் வாழ்கின்றவர்கள் கவிஞர்கள் அத்தனை பேருமே தென் சென்னையில் தான் இருக்கிறார்கள். ஆனால் அந்த தென் சென்னையின் வடச்சென்னை ஓடி வருகிறது என்று சொன்னால், ஜலால் இருக்கின்ற ஒரு கவித்துவம், கவி பண்பாடு, அவருடைய அருமையான ஒரு தமிழ் நேசிப்பு. ஐயா அவர்கள், நம்முடைய தமிழன்பன் அவர்கள் பல இடங்களில் நான் அழைத்து சென்ற போது பல அனுபவங்கள் எனக்கு கிட்டியிருக்கிறது. ஒரு முறை கலைஞர் அவரிடத்திலே போய் பார்க்க வேண்டும் என்று அவர் கேட்டபோது, அவர் வந்து உடனே இந்த ஓலா பதிவு செய்து விட்டார். நான் கூட அங்கே போய் நிற்கிறேன், ஓலாவும் வந்துடுச்சு. ஐயா நீங்கள் போங்க, நான் இப்போ கலைஞரை பார்க்க போகிறேன். ஐயா கலைஞரை பார்க்க போகிறீங்க, நான் வரக்கூடாதா, என்னையும் அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவர் வேண்டி கேட்டேன். உடனே அந்த ஓலான்றதை நான் அழைச்சிட்டு போனேன். கலைஞர் கோபாலபுரத்துக்கு போகின்ற போது இங்கே சண்முகநாதன் இருந்தாங்க. சண்முகநாதன் தெரிஞ்சு நான் காரை தள்ளி பார்க் செய்து விட்டு வந்தபோது அவர் உள்ளே போயிட்டார். நான் உள்ளே போகும்போது அங்கே மற்றவங்க விடலை. அப்புறம் திருப்பி அவர் இங்கேருந்து ஓடோடி வந்து அவர் திட்டி, அங்கேருந்து கதவைகள் என்ற போலீஸ்காரர் திட்டி என்னை உடனே அழைத்து சென்று கலைஞர் இடத்துல உட்கார வைத்து பேசுவதற்கு வாய்ப்பு தந்தார்கள். அது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அது மட்டுமல்ல, ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பாக ஆஸ்திரேலியா தமிழ்ச்சங்கமும் விஐடி தமிழ்ச்சங்கம் ஒருங்கிணைந்து அவருக்கும் மரவேலை லக்கவனார் அவர்களுக்கும்
ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழா நடத்தினார்கள். விருது தந்தார்கள். விருதிலே 3 லட்சம் ரூபாய்கள் 20 ரூபாய் கொடுத்தார்கள். அப்பொழுதும் நான் அங்கே சென்றேன். சென்றபோது விருது வாங்கி ஏற்புரை அவர் ஆற்றுகின்ற பொழுது என்னை அந்த இடத்திலே சொல்லுவதற்கு தேவையற்றது. இருந்தாலும் என்னுடைய பெயரை விழித்து அங்கே பெருமைப்படுத்தியவர் நம்முடைய ஐயா அவர்கள். அந்த வகையில் பார்க்கிற போது இது போன்ற மாமனிதர்களெல்லாம் நம்மளிருந்து வாழ்ந்தார்கள் என்பதை நினைத்து பார்க்கிற போது நமக்கெல்லாம் ஒரு பெருமையாக இருக்கிறது. அவர்கள் வாழ்ந்த காலத்திலே நாமும் வாழ்ந்தோம் என்று சொல்லுகின்ற பொழுது இது போன்ற மாக்கவிகள், மகாகவி அல்ல, மாக்கவிகள் நம்மிடத்தில் இருந்து மறைந்தார்கள் என்று நினைத்து பார்க்கின்ற பொழுது இது போன்றவர்களெல்லாம் இன்னும் வாழ்ந்திருக்க வேண்டும். ஐயா நன்னன் அவர்கள் இடத்துல நானும் மிக பற்றுக்கொண்டவன். அவர்கள் நெருங்கி பழகியிருக்கிறேன். பல ஊர்களுக்கு நான் அவரோடு இணைந்து சென்றிருக்கிறேன். அவர் சொல்லுகின்ற போதெல்லாம் நான் 100 வயது கண்டிப்பாக தாண்டுவேன் என்று சொல்வார். ஒரு முறை என் இடத்துல நான் 100 வயது கடப்பேனா என்று எனக்கு கேட்பது நான் பேசாமல் இருந்துட்டேன். உடனே என் முதுகில் பலாறு ஒரு அறை கொடுத்து ஏன் பேசாமல் இருக்கேன், நான் 100 வயசு இருக்க மாட்டேனானே அப்படின்னு கேட்டார். அதுபோன்று இவரும் ஐயா அவர்களும் நான் நிச்சயமாக 100 ஆண்டு சொல்லலை, நீண்ட நாள் நான் வாழ்வேன். காரணம் தமிழ் இடத்தில் இருக்கிறது, தமிழ் கவிதை இடத்தில் இருக்கிறது. நான் நிச்சயமாக இந்த தமிழ் என்னை வாழ வைக்கும் என்று அவ்வப்போது சொல்வார் இந்த பெருமகனார் அவர்கள். இவர்கள் மறைந்தது நமக்கெல்லாம் ஒரு பேர் இழப்பு. இந்த நினைவை போற்றுகின்ற வகையிலே படைப்பு நிறுவனத்தை இங்கே நான் போற்றுகிறேன், பாராட்டுகிறேன், வணங்குகிறேன். அவர்களே முன் வந்து ஐயா பெருந்தகையாளர் கவிஞருக்கு இந்த நினைவஞ்சலி ஏற்பாடு செய்ததற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த படைப்பு உலகத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பெருமகனார் நம்முடைய ஐயா அவர்கள் நம்மை விட்டு செல்லவில்லை. அவருடைய கவிதைகள் நிரம்பி இருக்கிறது. அம்மையார் அவர்கள் பேசினார்கள். இந்த கவிதையை பல மொழிகளிலே அது மாற்றம் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் கிடைத்தால், யாருக்காவது அது கிடைத்தாலும் அதை ஒரு பெயராக பற்றி கொண்டு அதை வேற்று மொழியிலே மாற்றுவதற்குண்டான வாய்ப்புகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா அவர்கள் தந்தை பெரியாரிடத்திலே மிகவும் பற்றுடையவராக இருந்திருக்கிறார். நம்முடைய ஜலால் அவர்கள் சொல்லும்போது ஈரோட்டுக்கு 2 பெயர்கள், ஈரோடுடைய பெயரை உயர்த்திய 2 பேர்கள், ஒருவர் தந்தை பெரியார், மற்றவர் ஐயா தமிழர்மன் அவர்கள். இந்த 2 பேர்களிலே அவர் காட்டிய அன்பின் காரணமாக 10 பாடல்களை சுயமரியாதை இயக்கத்தோடு தூய தாடி வாழ்வில் விழும் என்ற ஒரு சொற்றொடரை பாரதிதாசன் அவர்கள் இயற்றிய இந்த சொற்றொடரை கவிதையாக 10 குறளிலே 10 கவிதையிலே இயற்றிய காரணத்தினாலே 21/4/2001 ஐயா அவருக்கு பெரியார் விருது பெரியார் விருதை வழங்கினார்கள். அப்பொழுது சொன்னார், நான் வாங்கிய இவ்வளவு விருதுகளிலும் இதுதான் எனக்கு மிகப்பெரிய விருதாக நான் கருதுகிறேன் என்று அவர்கள் அந்த நேரத்திலே அன்பொழுக சொன்னார்கள் என்பதை சொல்லி, ஒரு பகுத்தறிவு கவிஞன், பகுத்தறிவோடு வாழ்ந்த கவிஞன். இன்றளவும் அவர் கடைசியிலே ஏதாவது நான் ஊரில் இல்லை என்றாலும் அவர் சடங்கு செய்தார்களா எனக்கு தெரியலை. ஆனால் அந்த சடங்கெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ளாதவர், சுயமரியாதையோடு வாழ்ந்து மறைந்திருக்கின்ற ஒப்பற்ற மாமனிதரை நாம் போற்றுவோம், வணங்குவோம், அவருக்கு வீர வணக்கத்தை செலுத்துவோம். நன்றி, வணக்கம்.